டெய்லியும் நம்ம தொடர்ந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போது கிட்னியும் லிவரும் செயலிழக்கிறத பார்க்கலாம். ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் இது கொண்டு போய் விடும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை தொடர்ந்து எடுக்கும் போது நம்ம அடிக்ட் ஆகிறது இல்லாம அல்சர் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டாக்டர் அட்வைஸ் இல்லாம கண்டிப்பா எந்த பெயின் கில்லர்ஸும் நீங்க எடுக்க கூடாது. அப்படி தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இல்லாம ரொம்ப ட்ரௌசினஸா இருக்கிறத நீங்க உணரலாம். நாலாவது பாயிண்ட், தொடர்ந்து நீங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போது லிவர் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமால வரும், பிளஸ் கிட்னி ஃபெயிலியருக்கும் இது வழிவகுக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். தொடர்ந்து செயற்கை மருந்து நிறைய எடுக்காதீங்க. கடவுள் கொடுத்த இயற்கை மருந்து நிறைய இருக்கு, அதை நோக்கி நீங்க போங்க. அதை நிறைய எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லல. இயற்கையோ செயற்கையோ பெயின் கில்லர்ஸ் வேண்டாம். இந்த மாதிரி உபயோகமான டிப்ஸை உங்க அம்மாக்களுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பெயின் கில்லர்ஸ் அதிகமா எடுக்கிறது நம்ம அம்மாக்கள் தான்.